ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம க்ரோஷேயில் பார்க்க போகிறது பார்த்தோன்னா மினி ரோஸ் தான். இதை ஹேர் பேண்ட் கூட அட்டாச் பண்ணி போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் போட்டிருக்கேன் இப்போது தலையில். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு ஹேர் பேண்ட், ப்ளைன் ஹேர் பேண்ட்க்கு இந்த மாதிரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு நார்மல் ஸ்கிப் நாட் போட்டுட்டு நம்ம செயின் வந்து ஆரம்பிக்கலாம். 31 செயின், அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 செயின், மொத்தமாக வந்து 36 செயின் போடணும். 36 செயின் போட்டுட்டு இது வந்து பேசிக் ஸ்டிச்சில் தான், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட சிம்பிளாக பண்ணலாம், சூப்பராக ஈஸியாக வந்துடும். இப்போ நான் 31 செயின் போட்டேன். இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 36 செயினில் வந்து நம்ம அந்த 6வது செயின் ஸ்பேஸில் தான் இப்போ வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அது கூட 3 செயின் போட்டு மறுபடியும் அதிலே ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஒரே ஸ்டிச்சிலே தான் நம்ம 2 டபுள் க்ரோஷே வரும், நடுவில் 3 செயின் வரணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் தான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 3 செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே. இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக வரும். எண்டில் வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த எண்டுக்கு வந்துடணும். எண்டுக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் 3 செயின் போட்டு டேர்ன் பண்ணணும். இப்போ எண்டுக்கு வந்துட்டேன். 3 செயின் போட்டுட்டு நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த 3 செயின் போட்டோம்ல, அந்த செயின் ஸ்பேஸில் தான் இப்போ செய்வோம். ஏன்னா 6 டபுள் க்ரோஷே போடணும். அந்த நம்ம ஸ்கிப் பண்ண அந்த செயின் கேப்பில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ வந்து 6 டபுள் க்ரோஷே வந்து நான் அந்த செயின் ஸ்பேஸில் போடுறேன். 3 செயின்ஸ் போட்டோம்ல, அந்த செயின் ஸ்பேஸில் போடணும். இதுக்கப்புறம் செயின் 1, அந்த செயின் 2 ஸ்கிப் பண்ணியிருக்கோம்ல, அந்த கேப்பில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடணும். இதே தான் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 6 டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, இதே தான் ஃபுல்லாக வரும். அழகாக நமக்கு அதுவே வந்து மேலே ரோஸ்க்கு வந்து சூப்பராக வந்துடும். இதுதான் வந்து நம்ம ரோஸோட பெட்டல்ஸ். 6 டபுள் க்ரோஷேவும் அந்த கர்வ் மாதிரி அழகாக அது ஃபார்ம் ஆகிடும். வந்து நெக்ஸ்ட்டு இருக்க சிங்கிள் க்ரோஷே லாஸ்ட்டில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் முடிச்சிருக்கேன், அந்த நம்ம 6 செயின் போட்ட ஸ்பேஸில். இப்போது இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் இதை ஹேர் பேண்டில் தான் அட்டாச் பண்ண போகிறேன். இதை நம்ம வந்து கிளிப்பில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ப்ளைனாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணால். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம ரோஸ் வந்து சுருட்டி இது பண்ணும்போது கரெக்டாக வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஒட்டுறதா இருந்தால் கூட க்ளூவை வந்து ஒட்டிட்டு இது பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஒட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டான ரோஸ் கிடைக்கும். கரெக்டாக வந்து நம்ம அந்த ஹோல் கீழே இருக்க அந்த ஸ்பேஸ்லேயே தைக்கலாம். ஏன்னா வந்து மற்ற இடத்துல விட்டிங்கனாலும் நூல் கரெக்டாக விட்டு எடுங்க. ஏதாவது மாற்றி குத்தும்போது நமக்கு அந்த நூல் லேயராக வர ஆரம்பிச்சிடும். பீட்ஸ் வேணும்னாலும் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நானும் பீட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி தான் போட்டிருக்கேன் இதில். இந்த ரோஸ் சிம்பிளாக 15 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக போட்டுடலாம். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஹேர் பேண்ட் கூடயும் அட்டாச் பண்ணிட்டேன். இதை நான் ஹேர் பேண்ட் கூட தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம டிக்டாக் கிளிப்பில் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரோஸு நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்ஃபெக்டான ஷேப்போடு நம்ம ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சி.